வணக்கம், வெல்கம் டு ரோடா தீபிகா சேனல். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஆனியன் போண்டாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 2 டம்ளர் கடலை மாவு, 1 டம்ளர் அரிசி மாவு, 2:1 ரேஷியோவில் எடுத்துக்கணும். பொடியாக நறுக்கின 2 வெங்காயம், பொடியாக நறுக்கல பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்றபடி எடுத்துக்கோங்க. உப்பு, கொஞ்சமாக தயிர். எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவு, அரிசி மாவு, பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் அது கூட தயிர். மோஸ்ட்லி பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக நான் தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன். தயிர் கூட இந்த மாவை நல்லா ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் அது கூட காரம், உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது கூட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் ஒரு மீடியான பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் உள்ளே வேகாது, தண்ணியாக இருந்தால் நல்லா எண்ணெய் குடிக்கும். நல்லா மீடியமான பக்குவத்தில் பிசைஞ்சுக்கோங்க. இது கூட ஒரு டிப் என்னென்னா, காஞ்சிட்ருக்க எண்ணெயிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்க மாவில் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சூடாக இருக்கும் எண்ணெய், அதனால ஸ்பூன்லேயே கரண்டிலையும் நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். அதிகமான ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே மட்டும் நல்லா கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் எண்ணெய் ஐட்டம்ஸ்லாம் எப்பயுமே மீடியமான ஃப்ளேமில் வச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லது. போட்டு கொஞ்ச நேரம் கழித்து போண்டாவை நல்லா திருப்பி விடுங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா சைடும் வேகும். பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சு. இப்போ போண்டா நல்லா வெந்துடுச்சு. பாருங்க, நல்லா கோல்டன் கலரில் நம்மளுக்கு சுவையான ஆனியன் போண்டா ரெடி.